ஹலோ 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 மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், கூட இருந்தே குழி பறிப்பாங்களா இல்ல உண்மையை உடைப்பாங்களான்னு தெரியல. 27 வருஷம் விஜய்க்கு மேலாளரா இருந்த பி.டி. செல்வகுமார் இப்போ திமுகவுல சீட்டு கேட்டு மனு போட்டது மட்டுமில்லாம விஜய்க்கு எதிரா ஒரு பெரிய போர்க்கொடியையே தூக்கியிருக்காரு. விஜய்க்கு கஷ்டப்படுறது பிடிக்காதுன்னு அவர் சொன்ன கமெண்ட் இப்போ இன்டர்நெட்டையே அதிர வச்சிருக்கு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. தவக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளரும் தற்போதைய திமுக வர்த்தக அணி மாநில துணை செயலாளருமான பி.டி. செல்வகுமார் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட இன்று விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். 2. திமுக தலைமை உத்தரவிட்டால் விஜயை எதிர்த்து அவர் எந்த தொகுதியில் நின்றாலும் சரி, அவரை எதிர்த்து போட்டியிட நான் தயார் என பி.டி. செல்வகுமார் அதிரடியாக அறிவித்துள்ளார். 3. விஜய் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர், அவருக்கு தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை என தனது முன்னாள் பாஸ் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். 4. 15 நாட்களுக்கு ஒருமுறை தனி விமானத்தில் வந்து 10 நிமிடம் மட்டும் பேசிவிட்டு கேரவனில் அமர்ந்து கொள்பவர்களால் மக்கள் பணியாற்றுவது கடினம் என அவர் சாடியுள்ளார். 5. தேர்தல் களம் என்பது வெயிலில் காய்ந்து மக்களுடன் மக்களாக இருப்பது, ஆனால் விஜய்க்கு சொகுசாக இருக்க மட்டுமே தெரியும் என அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். 6. கன்னியாகுமரி தொகுதியில் தான் ஏற்கனவே பல நற்பணிகளை செய்திருப்பதால் அங்கு மக்களின் பேராதரவு தனக்கு இருப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 7. விஜயின் மிக நெருக்கமான வட்டாரத்தில் இருந்த ஒருவரே இப்போ அவருக்கு எதிராக தேர்தல் களத்தில் நிற்பது தவக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஸ், பி.டி. செல்வகுமார் என்னதான் விமர்சனம் பண்ணினாலும் களத்துல நிலைமை வேற மாதிரி இருக்குன்னு பொதுமக்களும் இளைஞர்களும் சொல்றாங்க. மாற்றத்திற்கான முகம். திமுக அதிமுகன்னு மாத்தி மாத்தி பார்த்து சலிச்சு போன மக்களுக்கு விஜய் ஒரு பெரிய நம்பிக்கையா தெரிகிறாரு. அவர் சொகுசா வர்றாரா இல்லையாங்கிறத விட அவரோட கொள்கை என்னங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம்னு 2026 இளம் வாக்காளர்கள் சொல்றாங்க. மக்களின் பேராதரவு. விக்கிரவாண்டி மாநாடு முதல் சேலம் கூட்டம் வரை விஜய் வர்ற இடமெல்லாம் மக்கள் கடல் மாதிரி திரளறத பார்த்தா அவர் மேலே இருக்கிற அன்பு தனி விமானம் கமெண்ட்டையெல்லாம் தாண்டி நிக்குதுன்னு நடுநிலையாளர்கள் கருத்து சொல்றாங்க. உழைப்புக்கு மரியாதை. சினிமாவிலேயே இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் அரசியல்ல உழைக்க மாட்டார்னு சொல்றது வேடிக்கையாயிருக்குன்னு விஜய் ரசிகர்கள் பி.டி. செல்வகுமாருக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்ணா, மேனேஜர் மேனேஜ் பண்ண பாக்குறாரு, ஆனா மக்கள் மாஸ் காட்ட பாக்குறாங்க. கன்னியாகுமரியில பி.டி. செல்வகுமாருக்கு சீட் கிடைக்குமா இல்ல விஜய் போட போற மாஸ்டர் பிளான்ல இவங்க கலப்பை காணாம போகுமான்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவான் பாஸ். இட்ஸ் a direct battle of loyalty versus ambition. But ultimately, the voters of 2026 will decide